cruise. அங்கதான் நிக்கிறேன் நான். கண்ணாடியில நிக்கிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களோ? நாங்கள் சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ளவர் போட் ஐலண்ட். நான் காணொலி தொடங்கக்குள்ளேயே சொல்கிறேன் உங்களுக்கு, நாங்கள் போகிற இடத்துல தான் இந்த சர்க்கரை நிலவே என்று சொல்லி தளபதி விஜய் நடித்த பாட்டு, அந்த பாட்டு இந்த ஒரு பகுதி வந்து இந்த இடத்துல எடுத்ததாம், ஃப்ளவர் போட் ஐலண்டில். உங்களால் முடிந்தால் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கோ. அவ்வளவு ஒரு அழகான ஒரு ரம்மியமான இடம். இந்த தேத்தண்ணி, டீ, காஃபி எல்லாத்தையும் வேண்டி டிம் ஹோட்டலில் குடிச்சு கொண்டு பானும் முட்டையும் இந்த டூனாவும் வச்ச சாண்ட்விச்சையும் சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்டுக்கு போக போகிறோம். இது வந்து இந்த ஐலண்ட் வந்து போட்டில் தான் போகிறது. சூப்பராக இருக்குது. இது ஒரு குப்பை போடுற குப்பை தொட்டி. இது என்னவோ ஒரு பேங்க் மெஷின் மாதிரி இப்படி லாக் பண்ணி வச்சு கிடக்கு. அதுதான் நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். எங்கட வீட்டை நின்று இந்த இடத்துக்கு போகிறதுக்கு 3 மணித்தியாலம் சென்றது. அதால் நாங்கள் போய் போட்டில் போவதுக்கு முன்னம் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தென்பா போனால் தானே வடிவா போட் ரைட் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். எப்படியாவது இந்த கோடை காலத்தை வந்து மேக்சிமம் என்ஜாய் பண்ணணுன்றது என்னுடைய பாலிசி. யார் கேட்டாலும் சேர்ந்து போகிறது, இல்லையென்று சொன்னால் தனியாகவே போயிடுவேன். இது நண்பர்களோட இன்றைக்கு வலிக்கிட்டது. நீங்கள் பார்க்குற இடம் வந்து டோபமோரி என்று சொல்கிறது. இந்த டோபமோரியில் இருந்து நாங்கள் ஃப்ளவர் போட் ஐலண்டுக்கு போட்டில் போகிறோம். அதுக்கு வந்து ஆன்லைன்லேயே முதலே போய் நாங்கள் எல்லாம் புக்கிங் எல்லாம் செய்து அந்த புக்கிங் கன்ஃபர்மேஷனை வந்து எங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி கொண்டு தான் நாங்கள் வந்தது. என்னுடைய பாலிசி நான் அடிக்கடி சொல்கிற ஒன்று தான், நெடுகலும் வீட்டில் இருந்து கழுவினதையே திருப்பி கழுவி கொண்டிருக்காமல், வேலை என்று தொடர்ந்து செய்து கொண்டிருக்காமல், இப்படியான சந்தோஷங்களையும் அடிக்கடி போய் அனுபவிக்க வேணும். அதுக்கு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்து காசு உழைச்சி போக வேணும். So that's the first 3. அநேகமாக இந்த கீழ் டெக்கில் தான் எங்களுக்கு கிடைக்குமென்று நான் நினைக்கிறேன். ஆனால் மேலே இருந்தால் உங்களுக்கு காணொலி எடுக்கிறதுக்கு நல்ல அழகாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம். அதால் எங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிருக்கு. இதில் நாங்கள் வந்து சரியான ஏர்லியா போட்டுக்குள்ளே நிற்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க போட்டு. போட்டெல்லாம் அப்படி க்ளீனாக இருக்குது. ஒரு டஸ்ட்டு ஒரு ஊற்ற ஒன்றுமே வாக்கலாது. அப்படி பியூர் க்ளீன். உங்களுக்காக கொஞ்சம் காணொலி எடுத்துட்டு கீழே வர போகிறேன். பயமாக கிடக்குது. விழுந்தெலும்பாமல் போகணும். அப்படி இருக்குது. இப்போ வந்து நான் மேலே நிற்கிறேன். நான் வரைக்குள்ளே காட்டியிருப்பேன் உங்களுக்கு மேலையும் இருக்கண்டு. என்னோட வந்தாக்களுக்கு நிறைய பேர் வந்து நாங்கள் சேர்ந்து அவை எல்லாரும் கீழே நிற்கிறோம். ஏனண்டா இடம் காணாது மேலே. எப்படி இருக்குது இந்த ஐலண்டும் நானும். இப்போ நாங்கள் போகிறது வந்து ப்ளூ ஹீரோன் க்ரூஸ். அதில் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த க்ரூஸின் பேர். இது வந்து ஆன்லைனில் நாங்கள் புக் பண்ணி போட்டு வரணும். Hello and welcome aboard Blue Heron Cruises. On our trip today, we will be visiting 2 ships in Fountain 5 National Marine Park. Make yourselves comfortable and feel free to move about the vessel. Our crew members are here to answer any questions you may have. Please keep in mind smoking, vaping, and e-cigarettes are not permitted while on board. Lighthouse.
மேலே நின்று எடுக்கிறேன், கீழே போக போகிறேன். அவர் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு கீழே எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். எனக்கு நாங்கள் என்னோட சேர்ந்து வாங்க கீழே போவோம். சார்ஜர் போயிட்டுது இந்த கேமராக்கு. போட்டுக்குள்ளே வந்து நான் சார்ஜ் பண்ண போகிறேன். இங்கே வேலை செய்கிற ஆக்களை கேட்டேன்னா எங்கேயாவது அவுட்லெட் இருக்கோண்டோ ஓமன்னு சொன்னவன். ஸோ சார்ஜரை கொண்டு வந்தால் சரி. ஏனெண்டா நிறைய படங்கள் நிறைய வீடியோகள் எடுக்க வேண்டி வரும். நல்ல அழகான இடம் தானே இது. பழம் வீட்டை நின்றே வெட்டி கொண்டு வந்தவ. இங்கெல்லாம் குப்பிகளோண்டு எறியக்கூடாது. நாங்கள் கொண்டு வர குப்பிகளை வீட்டை கொண்டே திருப்பித்தான் எறிய வேணும். சும்மா ஒரு ஸ்நாக்குக்கு கொண்டு வந்தது. அம்மா வந்து இந்த கிளாஸ் கண்ணாடியில் நிற்கிறார். This is Flower Pot Island. Spanning there, the smaller mammals we have on the mainland, including snowshoe hare, red squirrel, fox, and otters. The flower pot rock formations that give the island its name are around the east side, and we'll be viewing them very shortly. இந்த கிளிப் வந்து இருட்டா இருந்தாலும் இந்த அட்மாஸ்பியர் வந்து வெளிச்சமா இருக்குது. அவ்வளவு நல்லா இருக்கு. போட்டுக்குள்ள நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஃப்ளவர் போட் ஐலண்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். போனை கொஞ்சம் கவனமாக தான் கேண்டில் பண்ண வேணும். போன் தண்ணிக்கு விழுந்துடும். எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. நல்ல வடிவா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. சூப்பர் சூப்பர்டா, அந்த மாதிரி இருக்குது. Flower pots have been formed over many thousands of years as waves of ice crash and shoreline, soft limestone, leaving behind speakers such as Dolostone. While there are formations like this elsewhere in the world, they're usually formed by tidal action, not wave-based action. And the flower pots in this area. நல்லா இருக்குது ஃப்ளவர் பாட். இதுதான் தளபதி விஜய் வந்து இந்த இடத்துல தான் நின்று சர்க்கரை நிலவே சர்க்கரை நிலவே அந்த பாட்டில் ஒரு பகுதி வந்து இந்த ஃப்ளவர் போட் ஐலண்டில் தான் எடுத்தது. கப்பல் பயணம், கடலின் அழகு, நீல நிற தண்ணீர், சுற்றிலும் இருக்கும் இயற்கை காட்சிகள் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய அனுபவத்தை தந்தது எனக்கு. ஃப்ளவர் போட் ஐலண்ட் வந்து பழமையான ஒரு பாறைகளால் ஆனது. கப்பல்கள் தாண்டி இருக்குது. இங்கே நிறைய கவலைக்கிடமான சம்பவங்களும் இங்கே நடந்திருக்கு. நான் இங்கே போகக்கு முன்னம், ஒவ்வொரு இடத்துக்கு போகக்கு முன்னம் நான் கொஞ்சம் ஒரு ரீசர்ச் ஒன்று செய்துட்டு தான் போகிறது. அந்த வகையில் நான் தேடி பார்த்ததில் அந்த பாறைகள் வந்து 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானவையாம். இப்போ வந்து 400 மில்லியன் என்றால் யோசிச்சு பாருங்கோ, எவ்வளவு மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து போயிருப்பினவண்டு. இப்போ வந்து இந்த பகுதி வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு கடல் பூங்கா. இந்த நீர் வந்து கிறிஸ்டல் கிளியர், அதாவது தெளிந்த நீர். பார்க்க அவ்வளவு கொள்ளை அழகு. உலகத்தில் நிறைய அதிசயங்கள் இருக்கும், நிறைய அதிசயமான மனிதர்களை கூட நாங்கள் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இயற்கை எவ்வளவு ஒரு அழகாக இருக்குது. இங்கே வந்து 3 ஃப்ளவர் போட் இருந்ததாம். 1903ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து ஒரு ஃப்ளவர் பாட் வந்து இடிஞ்சு விழுந்துட்டுதான். அதால் இப்போ வந்து 2 தான் இருக்குது. இதுவும் வந்து காலப்போக்கில் இடிஞ்சு விழுந்துருமாம் என்று சொல்லி என்னுடைய மகள் தான் சொன்னான். நீங்கள் இப்போ பார்க்குறது
தண்ணிக்கடியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தாண்டு தண்ணிக்கடியில் இருக்கிற ஒரு கப்பல். இந்த கப்பல் புயல் பாறைகளால் அடிபட்டு இடிபட்டு விபத்துக்கள் நடந்து மூழ்கிய ஒரு நிஜமான ஒரு கப்பல். இந்த கப்பலை நான் இயண்டளவுக்கு எடுத்திருக்கிறேன். நாங்கள் போன படகில் பொட்டம் ஒரு இடத்துல கிளாஸாக இருக்கும். அந்த கிளாஸுக்கால தண்ணியை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் கேட்ட இடத்துல அவை சொல்லிச்சு நம்ம என்னென்னு சொன்னால், இது 100 ஆண்டுகளுக்கு முன்னமே அந்த கப்பல் அதில் தாண்டி இருந்ததாம். ஐ ஃபீல் லைக் இந்த ஃப்ளவர் பொட் அந்த இந்த இது முன்னுக்கு வர மாதிரியே இருக்குது. இந்த இடத்தை பார்க்கக்குள்ள இயற்கை அழகு மட்டும் இல்லை, வரலாறும் உயிரோடு தான் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு புலப்பட்டது. இப்போதைய இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி விஜய் நடித்த சர்க்கரை நிலவே பாடலின் ஒரு சில படக்காட்சிகள் இங்கே படமாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னாடி வெஞ்சாயிடுது, கொஞ்சம் தண்ணி அலை அடித்தது. இப்போ இந்த போட் ஓடைக்குள்ள ஒரு அலை வருந்தானே, அந்த அலை அடிச்சது. நாங்கள் இப்போ போட் ரைட் முடிஞ்சு ஃப்ளவர் போட் ஐலாண்டில் ரங்க போகிறோம். மாலவிக்கு வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஜாலம் சூப்பர் இடம். காசு கொடுத்ததுக்கு வேர்த்திட்டான். கொஞ்சம் கூட காசுன்னு நினைச்சேனா, ஆனால் காசு கொடுத்ததுக்கு வேர்த்திட்டான். நல்ல சூப்பர் இடம். நாங்கள் போட்டு இதுதான். ஹாய். இந்த ஐலண்டில் வாகனங்கள் ஒன்றும் இல்லை, நடந்து தான் போக வேணும். அதால் நிறைய நடக்க வேண்டி வரும். ஃப்ளவர் போட் ஐலண்டில் நடந்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, வடிவாக இருக்குதா? நான் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். இந்த பக்கம் தான் வெளிச்சமா இருக்கு. நாங்கள் சும்மாவே படம் காணொளி எடுக்கிற ஆக்கள். இப்படி ஒரு அழகான இடத்துக்கு போய் நின்று கொண்டு காணொளி எடுக்காமல் படம் எடுக்காமல் எப்படி வாரது? நாங்கள் இந்த ட்ரெயில், வாக்கிங் ட்ரெயில் ஒன்று இருக்குது. இந்த படியலாலையெல்லாம் ரங்கி போய்கொண்டிருக்கிறோம். இனித்தான் மெயின் ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஆக்கள் வரியினம், ஆக்கள் போயினம். எல்லாமே நடக்கக்குள்ள கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கக்குள்ள இதுகள் எல்லாத்தையும் பாத்திர வேணும். இல்லையண்டா கொஞ்சம் சிக்கல். பெட்டில் படுத்தமெண்டா ஒன்றும் பார்க்கல. அதால் பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் நடக்கக்கூடிய நேரங்களில் கஷ்டப்பட்டு வேலை செய்து இப்படித்தான் செலவழிக்கிறது. வடிவான இடம். சப்பாத்து தான் போட வேணும். ஆனால் நான் தண்ணிக்குள்ளே நினைக்க போகிறேன் கால். அதால் சாண்டில்ஸை போட்டுக்கொண்டு வரேன். சப்பாத்து போடுறதான் நல்லம். ஒரு டவலை கொண்டு வந்து துடைச்சி சப்பாத்தை போட்டுக்கொண்டு நடக்கிறது சால சிறந்தது.
இந்த இடத்துல தான் அந்த சர்க்கரை நிலவே என்ற பாட்டு, இதே இடம்தான், இதே ஃப்ளவர் பாட் தான், அந்த இடத்துல தான் சர்க்கரை நிலவே என்ற பாடலின் ஒரு சில காட்சிகள் படமாக்கப்பட்டது. மற்ற ஃப்ளவர் பாட்டுக்கு போன மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசா. ஆனால் இது இப்போ மேலே நாங்கள் வந்த பாதை திருப்பி மேலே கொஞ்சம் சிக்கல் கொஞ்சம் சிக்கல் கேட்டதா? கொஞ்சம் சிக்கல் அம்மாளவி. கொஞ்சம் பேர் வராம மேல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு. எல்லாட்ட குரூப்பையும் எடுத்து போடுவோம்ண்டு வந்தாக்களிண்டிய பார்த்தேன் நான். அவன் சொல்லினோம் என்னண்டா இதுதான் கடைசியும் முதலுமா என்ன, அதால் பயமாக கிடக்கு எனக்கு கொஞ்சம் சிக்கல், அதால் வந்தவை எல்லாரையும் போடையில. நான் என்னையே மட்டும் பாருங்கோ, மாலவி வருவா இருந்துட்டு ஆளை காணவே இல்லை, எங்கேன்னு தெரியாது. போட்டில் தான் வர வேணும் இந்த இடத்துக்கு. போட்டில் வந்து தான் இதில் இடத்துல இறங்கி இப்படி நடக்க வேணும். நிறைய பேர் வந்து படங்கள் எடுத்து நின்று என்ஜாய் பண்ணி குளித்து, ராவணா வெட்டு மாதிரி ஒரு வெட்டு உண்டு இதில். நடந்து 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 இன்றைக்கு ஒரு 20,000 ஸ்டெப் நான் நடந்திருப்பேன். அவ்வளவு நட. இதுதான் பெரிய ஃப்ளவர் பாட் இஞ்சாத பக்கம். இதுதான் பெரிய ஃப்ளவர் பாட். ஒரு கல் ஒன்று ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்குது. கீழே இப்படி உருண்டு போனால் ஒரே அடியாக போயிடுவோம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நானும் பயந்து தான் நிற்கிறேன். இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் போகிறோம், தண்ணிக்குள்ளே இறங்க போகிறோம். இதுக்கு பெரிய ஃப்ளவர் பாட் இருக்குது. நாங்கள் இப்போ இருக்கிற இடம் ஃப்ளவர் பாட் ஐலண்டுன்னு பேர் வச்சிருக்கு. இதுதான் பெரிய ஃப்ளவர் பாட். அப்புறம் அங்கால நாங்கள் முதல் பார்த்த பாட் ஸ்மால் ஃப்ளவர் பாட், சின்ன ஃப்ளவர் பாட். இது பெரிய ஃப்ளவர் பாட். ஏனெண்டா அந்த கல் பூ மாதிரி, ஒரு பூ வாஸ் மாதிரி இருக்குது. ஒரு அதால் இதை ஃப்ளவர் பொட்டுன்னு சொல்லினோம். ஸ்மால் ஃப்ளவர் பாட், பிக் ஃப்ளவர் பாட்டுன்னு சொல்லினோம். சின்ன ஃப்ளவர் பாட் அங்கால இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பெருசு. என்ன ஃப்ளவர் பாட் ஐலண்ட் சர்ச் பண்ணினாவே வரும். ஆனால் நாங்கள் இங்கே வாரத்துக்கு கணக்கு க்ரூஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் புக் பண்ணின போட் ப்ளூ ஹேரன் க்ரூஸ். மற்றது அங்கட அடல்ட்ஸுக்கு 70 ரூபா, அப்புறம் கிட்ஸுக்கு $66 நினைக்கிறேன். அண்ட் தென் 4 வயதுக்கு கீழே ஃப்ரீ. ஆனால் ஸ்டில் அவைக்கு டிக்கெட் எடுக்க வேணும், ஆனால் அவைக்கு ஃப்ரீ. நல்ல படங்கள் நல்ல வடிவாக எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், நல்ல காற்று சுவாசிக்கலாம். என்ன பொல்யூஷன் இல்லை போட்டில். ஐ திங்க் இந்த ஃப்ளவர் பாட் நாளைக்கு இருக்காதான், தண்டை பாட்டுக்கு அந்த கல் உடையுமா. ஏன்னா தண்ணிக்கு இருக்கிறதால தண்டை பாட்டுக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் அப்படியே போவோம். அப்போ இப்போ இருக்கேக்க தான் பார்க்கலாம். அதோட ஹெல்த்தியாக இருந்தால் தான் நீங்கள் வரலாம். என்ன எந்த கணக்கு நடக்க வேணும். சின்ன பிள்ளைகளெல்லாம் நல்ல வடிவா குதிச்சு கொண்டு போய் நம் கல்லால. ரெண்டு பேர் உட்காந்துட்டு போட்டோ எடுக்கலாம்டா. ஸ்விம் பண்ண போய்க்குள்ள அதுக்கான உடுப்புகள் போட்டுக்கொண்டு போகிறது சரியான முக்கியம். ஏன்னு சொன்னால் அது சேஃப்டி முக்கியம். எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்விம்மிங் தெரியும். ஐயோ
அந்த தண்ணிக்குள்ள குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் கொண்டு வந்த நாங்கள் இந்த பேக்குக்குள்ள கொண்டு வந்த நாங்கள் வச்சு ஃப்ளவர் பாட் ஐலண்டில் மாலவி பட்டம் விடுறதுக்கு பட்டம் வினா கட்டு போய் வாங்கி கொண்டு வந்தவா. அங்கே கொஞ்சம் மேலே போங்க. யாருக்காவது இந்த பட்டம் பிடிச்சிருந்தால் இந்த பட்டம் வந்து மாலவி வால்மார்ட்டில் தான் வாங்கினவாவாம். $3 கனேடியன். இந்த பட்டத்தை பார்க்கக்குள்ள நான் ஒருக்கா ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். சின்ன வயசில் நாங்களா பட்டம் செய்து நாங்களா பிளவுன்னு சொல்கிறது அங்கே கொண்டு போய் நாங்கள் பட்டம் விடுகிறது. அந்த பட்டம் விடுற ஞாபகங்கள் எனக்கு வந்து போச்சுது. பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த பட்டம் ஞாபகம் வந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஆசையாக இருக்கிறேன். மிக்சர் கொண்டு வந்த நான் கொண்டு வரையில கொண்டந்தவ சாப்பிடுறேன். I gave you my license. காணொளி எடுக்கிறத நிப்பாட்டி போட்டு போவோம் விழுந்தெழும்பாமல். இப்படி பேக் பேக் கொண்டு வந்தா கை அது வந்துடும். அது நடக்க இப்படி கொண்டு வரதான் சொல்லுவோம். அப்போ ஜானசன் ஸ்கூல் பேக் எம்டி பண்ணிட்டு நான் எடுத்துக்கொண்டு திருப்பவும் வந்த அதே பாதையால் திருப்பி நடந்து வந்து போட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். போய்கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே இப்படி கற்பாறைகள், புல்லுகள், மரங்கள் அதுகளிக நின்று படங்களை எடுத்துக்கொண்டு போகிறோம். மழை பின்னால் வந்து கொண்டிருக்கிறா. முன்னுக்கு கிணவேர் போயிட்டினோம். நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ போக என்ன மாலவி அம்மா தான் ஸ்லோ தனியாக விடக்கூடாதுன்ட்டு நானும் ஸ்லோ தனியாக விடக்கூடாதுண்டா அப்படி எப்படி காதை நாங்கள் இப்போ போட்டடிக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. இங்கே வரைக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டப் உடுப்பு கொண்டு வந்தால் தான் தண்ணிக்குள்ளே இறங்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உடுப்பெல்லாம் மாற்றிட்டேன். இப்போ வரைக்குள்ள வடிவான சட்டி உண்டை போட்டு கொண்டு வந்து படம் எடுத்தேன் நான். யூ கைஸ் வானா கோ? தேங்க்யூ. என்வாயன்மெண்ட்டுக்கு கூடாது. நாங்கள் இப்படி குப்பையை போட்டு அப்புறம் திருப்பி பூட்டு வீணம் அப்புறம் வரையலாம். எதுவுமே நாங்கள் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. செய்கிறத நாங்கள் சரியாக செய்ய வேணும். A full complement of adult, child-sized life jackets are போட்டில் தான் நாங்கள் வந்தோம். நான் வந்து ப்ளூபெர்ரி சீஸ் கேக் ஐஸ்கிரீம். நல்லா இருக்கு. கொண்டு வந்து தான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க.
$3 ஒரு கப் ஒரு ஸ்கூப். நீங்க ஃப்ளவர் பாட் ஐலாண்ட் சேபமோரி எபிசோட் இத்துடன் முடிவடைகின்றது. எல்லாருக்கும் பசிக்குது. நாங்கள் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம். அதுக்கு முதல் காணொலியை முடிப்போம். மாலவி எப்படி இருந்தது இந்தியா நாள்? நல்லா இருந்தது. கொஞ்சம் கலையா இருக்கு இப்போ. ஆனால் அப்படி இருந்தால் தான் தெரியும் ஃபன்னாக இருந்ததுண்டு, கலையாக இருந்தது.